அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆதியும் அந்தமும் இல்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதிதனை நினையும் மீன்கள் சுகம்பெற விழைவீர். நீதி கொண்டு எடுத்துரைத்தேன் இது நீவீர் மேலேறும் விதி, மற்ற விதிகள் கீழ் செல்லும் விதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 124. எழுமனம் உடைந்து உடைந்து உருகி நெகிழ் பக்தருக்கு இன்னமுதமாகும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடி அருளச் செய்த ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். இதனுடைய உரை விளக்கம்: கடின சித்தர்கள் மனம் ஆங்காரித்து எழுகின்றது. அதனால் அவர்களுக்கு சரியோ பிறருக்கு செறி நலம் உண்டாகாது. துன்பமும் கேடும் சூழும். இதற்கு மாறாக இரக்க சித்தமோடு பக்தர்களின் உள்ளம் எழுச்சி கொண்டு ஓய்வதில்லை. பதிலாக உடைந்து உருகி நெழுகுகின்றதாம். இந்நிகழ்ச்சியின் பயனாக உள்ளத்திலே இருக்கும் அருளமத ஜோதி வெளிப்படுகின்றதாம். இதனால் அந்த பக்தர்கள் அந்த இன்னமுது ஜோதி சக்தியால் உயிர் உடம்பிலும் மன கரணத்திலும் அழியாத இன்பமும் அமைதியும் பெறுகிறார்கள். இவர்களின் இயலும் செயலும் அறிந்து தெளிந்து அந்நெறி படரும் பிறருக்கு ஆனந்த அனுபவம் வாழ்வு சூழ்கின்றதாம். கடவுளின் அருட்ஜோதி இன்னமுது சக்தியை நம் மன நடுவிலே மறைத்துள்ளதாம். அந்த இறை மறைபொருளின் இயல் உண்மை தோற்றம் ஓம் ஓம் என எங்கும் நிரம்பி உள்ளது. அது ஆ உ இம் எனவும் அம் எனவும் குறிக்க பெறும். அகர ஆகாச வெளி முழுவதும் நிரம்பியுள்ள பதி நம்மில் வெளிப்பட்டு இயங்கும் நிலை என்னும் நகர மெய்யாக உள்ளதா? இதனை நம் சுத்த மனம் ஆக உருவாக்கி வழங்கப்பட்டு உள்ளதா? இது இம்மனத்தை ஆயின் அறியலா மனம் இம்மு கூட்டல் ஆ என் ஆ கூட்டல் இம் இவற்றிலே முதற்கண் கடவுள் உண்மையை அறியப்படாததால் இம் கூட்டலா என இருந்தபோது ஒளி வெளி மயமான புறக்காட்சி மட்டுமே இருந்தது. அதோடு கடவுள் முடி நிலை உண்மை குறிக்கும் ஆன்ம ஆகாசத்திலே ஒளி செய்து என விளங்குவதாக சுத்தமனம் ஆகி அறிகின்றது. இதைத்தான் மனம் தன் அகத்தே நகர மெய்யாக கடவுள் உண்மை கொண்டதாக விளங்கி வைத்ததாம். கடுமையான சித்தத்தால் உட்பொருள் உண்மை விளங்காது அன்பால் உருகி நெகிழ்கின்ற உள்ளத்தை தான் அமுத ஜோதியான கடவுள் அனுபவம் வெளியாகின்றதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். இந்த பாடல்ல பாடுங்க: எழுமனம் உடைந்து உடைந்து உருகி நெகிழ் பக்தருக்கு இன்னமுதம் ஆகும் பதம் என்று வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சியிலே பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடல் உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். மானிட ஜீவனாக பிறந்திருக்கக்கூடிய நாம் உண்மையை உணர்ந்து கொள்ளணும். எப்படி உணர்ந்து கொள்ளணும்? அப்படி இந்த எப்படி உணர்ந்து கொள்ளுகின்ற செய்தியைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக அமைகிறது. சித்தர்கள் எல்லாம் மனம் அலங்கரித்து இந்த எழுகின்ற அவருக்குள்ளாகவும் சரி, பிறருக்கு நலம் உண்டாக்க வேண்டுமா இல்லை துன்பம் நேராமல் இருப்பக்கூடிய சூழல் வருமா என்று எண்ணுகிற போது இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ மகான்கள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்க.
அப்போ அவங்க மனம் புண்படாமல் நடக்கக்கூடிய மனிதர்கள் எங்கேயாவது இருக்கிறாங்களா? இல்லை. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், நான் இப்படி ஆயிடணும், நான் அப்படி ஆயிடணும் என்று எண்ணக்கூடிய பாவிகள் அதிகமாக நிறைந்த இந்த பிரபஞ்சத்திலே, இந்த உலகத்திலே நாம் வாழறோம். யோகியை கூட தனியா வாழ விட முடியாத சண்டாளர்கள் வாழக்கூடிய பூமியில நம்ம வாழறோம். அதனாலதான் மகான்கள் யோகிகள்லாம் கானகத்திற்கு போய் அந்த காலத்துல அந்த ஆத்ம ஞானத்தை, அக இன்பத்தை மனதில் நம்ம வேதாத்திரி மகரிஷி கூட சொல்வார். மனம்னா என்ன? உயிரினுடைய படக்க நிலை. மனம் நம்மளுடைய உயிரினுடைய படக்க நிலையாக இருக்கு. அப்ப அந்த உயிரினுடைய படக்க நிலை தான் மனம். அப்ப அந்த உயிர் இருக்கிற வரையும் தான் இந்த உடம்புக்கு மரியாதை. உடம்புக்குள்ளே உயிர் இல்லை என்றால் என்ன சொல்றோம்? பிணம் என்று சொல்றோம். பிணம் தின்னும் கழுகளாக நாம மாறக்கூடிய நிலையில கூட இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த உயிரற்ற ஜடத்தினுடைய உணர்வுகளை நம்ம இறந்து போனா நம்ம திரும்பி வருவோமா வரமாட்டோமா என்பது இறந்து பார்த்த பிறப்பு தான் தெரியும். இறந்த பிறப்பு வர முடியுமா? இப்போ நான் கூட பேசிக்கிட்டே இருக்கிறேன், சட்டுன்னு இறந்து போயிட்டேன்னா திருப்பி வருவானா? தெரியாது. காற்று, இந்த காற்று அனல் காற்று, மூச்சு காற்று. அதனால தான் என்ன சொல்றாரு சிவானந்த பரமம்சர், சித்திரபுத்திர அடிகளார் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, மூச்சை கவனி பேச்சை குறை. பேசாத, மூச்சை கவனி. உனக்குள்ளாக ஓடி இருக்கக்கூடிய அந்த சுத்த காற்றை, உயிர் காற்றை நீ சுவாசி. அதை தான் வள்ளல் பெருமான் இந்த பாடல்ல என்ன சொல்றாரு? எழுமனம் உடைந்து உடைந்து உருகி நெகிழ் பக்தருக்கு இன்னமுதமாகும் பதம். இந்த இன்னமதமாகக்கூடிய அந்த பதத்தை நம்ம சூக்குமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமான் மகா மந்திரம் என்ற ஒரு மந்திரத்துல சொல்றார். என்ன சொல்றாரு? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதின்னு சொல்றார். அப்ப அவர் சொல்லக்கூடிய அந்த மகா மந்திரம் என்ன ஒரு வார்த்தையினுடைய மகிமை இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க இதை வேணும் அதை வேணும்னு நினைக்கிறாங்க. எந்த லென்ஸ்லையும் தெரியாது, சைலன்ஸில் கிடைக்கும். நான் கூட இப்போ சமீப காலமாக எனக்கு உற்றார் உறவினர்கள், என் சூட சேர்ந்தவர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க? போலியானவர்களாக இருக்கிறார்கள். நம்ம யார் யாரெல்லாம் அன்பாக பழகிறோமோ அவங்க கிட்டத்தெல்லாம் போட்டு கொடுக்குறவங்களா இருக்கிறான். உடனே அவன் நமக்கு பேசுகிறோம், அவர்களோட அன்பாக பழகிறோம், நம் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் யாரோ ஒருத்தர் சொல்கிற போட்டு கொடுக்குற முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாரு. இந்த மாதிரியான மனிதர்களோட நம்ம பழகணுமா? இது மாதிரியான மனிதர்களோட நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளமா? அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லி அதன் மூலமாக மேல்நிலைக்கு வர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் பாவிகள். ஏன்னா புற இனத்தார் அப்படிதான் இருப்பான். அடுத்தவர்களை குறை சொல்லி அடுத்தவர்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு தான் மட்டுமே எல்லா வளங்களையும் அனுபவிக்கணும், தனக்கு மட்டுமே கிடைக்கணும், பிரித்தியாருக்கு கிடைக்கவே கூடாது, கடைசி வரை அவன் அடிமை வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய மனித ஜென்மங்கள் இந்த பூமியிலே பிறந்திருக்கு. அடுத்தவர்களுக்கு கிள்ளியும் கொடுக்க வேண்டாம், அள்ளியும் கொடுக்க வேண்டாம். மனம் எப்படி இருக்கு? அப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் வாழறோம். அதைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்றார். எழுமனம் உடைந்து உணைந்து நெகிழ்ந்து பக்தருக்கு இன்னமுதம் ஆகும் பதம்ன்றார். அப்ப நமக்குள்ள மனமாக இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை, ஜீவ சக்தியை பேணி காக்கணும். திமிர் பிடிச்சிக்கிட்டு ஆணவத்தில் எனக்கு இயற்கை கொடுத்துருக்குது, இயற்கை எனக்கு நல்லா வசதி வாய்ப்பு கொடுக்குது, அடுத்தவங்களை மட்டம் தட்டி நான் தான் பெரிய ஒரு கதாநாயகன் என்று இன்னைக்கு நாட்டில் நடந்து இன்னைக்கு ஒன்றுமே பண்ண முடியாமல் ஒரு மூர்க்கதனமாக இருக்குது. எல்லாமே பிரபஞ்சம் செய்யும். எழுதி வைத்து கொள்ளுங்கள், பிரபஞ்சத்தின் வாழ்க்கை நம்மை வழிகாட்டும். நமக்கு யார் யாரெல்லாம் வழிகாட்டணும், எவனை நமக்கு வழிகாட்ட மாட்டான். நமக்கு வழிகாட்டக்கூடிய ஏக இறைவன் நமக்குள்ளாவே இருக்கிறான். அதனால தான் ஃப்ராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளைன்னு இறைவன் சொல்கிறான். எனக்கு நடக்க போது வர அற்புதத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள நடந்த பிறப்பு சொல்கிறேன். நான் இன்றையிலிருந்தே அந்த பிரபஞ்ச சக்தியோடு எனக்கு தேவையானதை கேட்குறேன். ஃப்ராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பின்னமாகப்பட்டது கேட்கிற போது இந்த பிரபஞ்ச சக்தி, வான்காந்த சக்தி இறைவன் கொடுப்பான். ஆனால் மனுஷன் எங்க இறைவன் கிட்ட கேட்குறான்?
இவன் செய்வானா, அவன் கொடுப்பானா, இவன் மூலமா பெரிய ஆளா இல்லாமா, இவங்கிட்ட இருந்து இவ்வளவு காசு கொடுக்கலாமா, இவன் சொத்தை அபகரிக்கலாமா, இவனோட மட்டம் தட்டலாமா, தன்னை ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாமா, நம்ம கூட இருக்கிறவனெல்லாம் முட்டாளாக்கி வைத்து கொள்ளலாமா என்று நினைக்கிறானே தவிர அவன் முன்னுக்கு வரமாட்டான். என்ன மாதிரியான போலியான தன்மையோடு அவன் நடந்து கொண்டாலும் அவனால் வர முடியாது. உண்மையை உணரணும், தனக்குள்ள அகத்தில் இருக்கக்கூடிய ஏக இறைவனை உணரணும். அதை தான் வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வுன்றார். எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுத்தமான உயிர் சக்தியை, உயிரை, மனத்தை உணர்ந்து கொண்டால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். நம்ம திருமூலர் சொல்றார், ஐயா அப்பா அவர்கள், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமதை செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் எல்லாமே நடக்கும். அப்போ மனம் செம்மையாக இருக்கணும்னா என்ன ஆகணும்? நம்மளுடைய ஜீவகாந்த சக்தியை, உயிர் சக்தியை திணிவோடு வச்சுக்கணும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இருக்காம வாழ்க்கை நிலையோடு ஒன்றி இணைந்து வாழ்க்கை கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரிடத்திலையும் அன்பும் கருணையும் இருக்க வேண்டும். யாரையும் அடக்கி ஆள வேண்டும் என்று எண்ணக்கூடாது. அடுத்தவர்களை பற்றி தப்பு தப்பா எல்லார்கிட்டையும் போட்டு கொடுத்து நான் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை தான் வள்ளல் பெருமான் நமக்கு இந்த 124வது திருவடி புகழ்ச்சியிலே நம் சொல்லக்கூடிய செய்தி என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவளையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற என் எண்ணத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.